வாங்க இப்போ எப்படி மொபைல் மூலமாக இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி உங்களுக்கான முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்ட அட்டைக்கான எண் எடுக்கிறது அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இப்போ நம்ம கூகுள் பேஜில் உள்ள என்ட்ரு ஆகிறோம். லோட் ஆகிட்டுருக்கு. இந்த சர்ச் பாரில் CMCHISTN அப்படின்னு டைப் பண்ணுறோம். இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் மினிஸ்டர்ஸ் காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் ஸ்கீம் தமிழ்நாடு அப்படின்னு அர்த்தம். இந்த ஃபஸ்ட்டு இதுலேயே பார்த்தீங்கன்னா www.chiefministerscomprehensive-insurance-scheme-tamilnadu.com இருக்குது. இப்போ இதை கிளிக் பண்ணி இந்த பேஜுக்குள்ளே என்ட்ரு ஆகிறோம். ஓகே, இந்த பேஜ் இப்போ லோட் ஆகிட்டுருக்கு. ஓகே, இந்த பேஜோட டாப் கார்னரில் பார்த்தீங்கன்னா ஒரு பாக்ஸ் இருக்குது. இந்த பாக்ஸ் தான் வந்து மெனு. இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுறோம். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா மெனு, பெனிஃபிஷரி, ஹாஸ்பிட்டல்ஸ், அட்மினிஸ்ட்ரேட்டர், கேலரி, ஹாஸ்பிட்டல் ஆர் டிசி லிஸ்ட், காண்டாக்ட் அஸ், இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நம்ம பெனிஃபிஷரி அப்படின்னு இருக்கக்கூடிய ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். ஓகே, அந்த பெனிஃபிஷரி அப்படிங்கிற ஆப்ஷனில் பார்த்தோம்னா எலிஜிபிலிட்டி, ஹவு டு என்ரோல், லிங்க் டு ஆதார் வித் யூஆர்என், மெம்பர் சர்ச் ஆர் இ கார்டு, மெம்பர் ஐடி, இது மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் கீழே இருக்கக்கூடிய இந்த மெம்பர் ஐடி அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுறோம். இப்போ அந்த மெம்பர் ஐடி பேஜ் லோட் ஆகிட்டுருக்கு. இதில் பார்த்தோம்னா 2 ஆப்ஷன் கொடுத்துருக்குறாங்க. அதாவது ஒரு ஆப்ஷன் யூஆர்என் அப்படின்னு, இன்னொரு ஆப்ஷன் ரேஷன் கார்டு நம்பர்னு கொடுத்துருக்குறாங்க. இந்த யூஆர்என் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, யார் யார்கிட்டையெல்லாம் இந்த முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்ட அட்டை இருக்கோ அந்த அட்டையில் இந்த யூஆர்என் அப்படின்ட்டு ஒரு நம்பர் கொடுத்துருப்பாங்க. அதுதான் யூஆர்என். அதாவது அந்த பயனாளிக்கு ஒதுக்கப்பட்ட அடையாள எண் தான் இந்த யூஆர்என். நம்மக்கிட்ட இந்த அடையாள எண் கிடையாது. அதனால் நம்ம இன்னொரு ஆப்ஷனை பார்க்குறோம். அதாவது ரேஷன் கார்டு நம்பர். இந்த ரேஷன் கார்டு நம்பர் எதை ஃபீட் பண்ணணும்? அதாவது 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று இப்போ நான் பயன்படுத்திகிட்டு இருக்கிற ஸ்மார்ட் கார்டு, இன்னொரு ஆப்ஷன் ஆரம்பத்தில் நான் பயன்படுத்திகிட்டு வந்த ரேஷன் கார்டு. ஆக்சுவலாக நம்ம ஆரம்பத்தில் பயன்படுத்திகிட்டு இருந்த ரேஷன் கார்டோட நம்பரை தான், அதாவது 10 இலக்க எண்ணை தான் இந்த பாக்ஸில் நம்ம ஃபீட் பண்ணணும். ஓகே, உதாரணத்துக்கு நான் ஒரு 10 இலக்க எண்ணை இதில் ஃபீட் பண்ணி காமிக்கிறேன், பாருங்கள். ஒன் 2 கேபிட்டல் G சைபர் 2 சைபர் 2 4 3 2 0 1. இதுதான் அந்த 10 இலக்க எண். நார்மலாக உங்கள் ரேஷன் கார்டில் பார்த்தீங்கன்னா 12 பார் G பார் 0 2 4 3 2 0 1 அப்படின்னு இருக்கும். நீங்கள் இந்த 12 பார்னு இருக்குது பார்த்தீங்களா, அந்த பார் நீங்கள் ஃபீட் பண்ண தேவையில்லை. வெறும் எண்களை மட்டும் இதில் ஃபீட் பண்ணால் போதும். ஓகே, அடுத்தது கீழே ஒரு கேப்சா கோடு கொடுத்துருக்குறாங்க. இந்த கேப்சா கோடை அதுக்கான பாக்ஸில் நம்ம டைப் பண்ணது தான் அடுத்த பேஜுக்குள்ளே இது என்ட்ரு ஆகும். இந்த கேப்சா கோடை நம்ம டைப் பண்ணலாம். D2C 5E. இந்த கேப்சா கோடை இந்த பாக்ஸில் நம்ம ஃபிட் பண்ணிட்டோம். இப்போ சர்ச் கொடுக்குறோம். இப்போ ரிசல்ட் பேஜ் ஓப்பன் ஆயிடுச்சு. இந்த ரிசல்ட் பேஜில் பார்த்தீங்கன்னா டாப் கார்னரில் ஃபோட்டோ இருக்குது. அடுத்தது இந்த கார்டுக்கு சொந்தக்காரருடைய மற்ற பயோடேட்டாஸ் இதில் இருக்குது. ஓகே, உங்களுக்கான அடையாள எண் யூஆர்என் பார்த்தீங்கன்னா
இந்த டாப்பில் வந்துருச்சு. அதுக்கான ஃபேமிலி ஹெட்டோட பேர், வயசு இது எல்லாமே வந்துருச்சு. கீழே பார்த்தீங்கன்னா மெம்பர் டீட்டெயில்ஸ் அப்படின்னு ஒரு பாக்ஸ் இருக்குது. அந்த பாக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலியில் இருக்கக்கூடிய மெம்பர்ஸ் யார் யார் அப்படிங்கிறத இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி தான் உங்களோட பேஜும் ஓப்பன் ஆகும். இந்த பேஜை நீங்கள் ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இதுதான் உங்களுக்கான முதலமைச்சரின் விரிவான காப்பீட்டு திட்ட எண். இதை வச்சு நீங்கள் உங்களுக்கான பயனை நீங்கள் அடைஞ்சிக்கலாம்.